வெல்கம் பேக் டு வென்பா மீடியா டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு மெட்டீரியல் எடிட்டரில் வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெட்டீரியல் எடிட்டர் நம்ம வந்து இதுக்கு வந்து வேணும், இது மெட்டீரியல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மேலே நம்ம சிம்பிளாக ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியல் வந்துடும். என்ன மெட்டீரியல் வேணுமோ, ப்ளீனா என்ன ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் வேணுமோ ஈஸியாக அப்ளை பண்ணி போயிடும். பட் எப்போவுமே நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பிடிக்கிற வேலை தான், எல்லாமே போய் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் எரிச்சலான வேலை இதெல்லாம். ஸோ அது மாதிரி இங்கேயுமே நம்ம எப்படி அங்கே எப்படி ஹைப்பர் சைடு ஓப்பன் பண்ணி போடுவோமோ அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எடிட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் லைக் ஹைப்பர் சைடு. மாயில் எப்படி ஹைப்பர் சைடோ அது மாதிரி இங்கே மெட்டீரியல் எடிட்டர். ஸோ இந்த மெட்டீரியல் எடிட்டரில் போய்ட்டு நம்ம தேவையான மெட்டீரியலை இங்கே ரைட் கிளிக் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த ஃபிசிக்கல் மெட்டீரியலில் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே, நீங்களும் அதே யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் மெட்டீரியலில் எல்லாமே இருக்கும், பேஸ் கலரு, பேஸ் வெயிட்டு, ஸோ மெட்டல்னஸ், ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே இருக்கும். நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட கலர் மாற்றணும் அப்படின்னா இந்த பேஸ் கலரை நீங்கள் போய் மாற்றிக்கலாம். ஸோ பேஸ் கலர் போய்ட்டு நீங்கள் வந்து ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மெட்டீரியலுக்கு பேஸ் கலர் மாறிடும். பட் இங்கே ஏன் மாறலை அப்படின்னா நம்ம வந்து மெட்டீரியல் எடிட்டரில் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிட்டோம், பட் இதுக்கு இன்னும் அசைன் பண்ணலை. ஸோ நம்ம இதுக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மெட்டீரியல், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலை வந்து ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல் டு த செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம என்ன மெட்டீரியல் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மெட்டீரியலுக்கு இது போய் அசைன் ஆயிரும். ஸோ இதோட ரஃப்னஸ் வேல்யூ வந்து இங்கே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 கொடுத்துக்கலாம், 1.5 கொடுத்துக்கலாம், 0.5 கொடுத்துக்கலாம். ஸோ இதோட ரஃப்னஸ் இப்போ 1 கொடுத்துருக்கீங்கன்னா இதோட ரஃப்னஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எந்த விதமான ஷைனிங் எஃபெக்டும் வராது. இதே வந்து 0 கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஷைனிங்காக இருக்கும். இதில் ரஃப்னஸே கிடையாது, ஃபுல்லாக க்ளாஸியான மெட்டீரியல், மேட் மெட்டீரியல் மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு 0. கொடுத்தீங்கன்னா அதாவது லைட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம நார்மலாக மேலே யூஸ் பண்ணுறது தான். இங்கே வந்து இந்த 0 to 1 வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இதுக்கான மேப் இங்கே வந்து நமக்கு வந்து ஏதாவது ரஃப்னஸ் இந்த இந்த என்னது கலருக்கான மேப் கொடுக்குறோம், அப்போ வந்து ஆல்பா மேப் கொடுக்குறோம்னா இங்கே போயிட்டு தான் நம்ம மேப் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பிட் மேப்னு இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நமக்கான இமேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் வந்து பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த இமேஜை வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நார்மலாக ஒரு இமேஜ் எடுத்துட்டேன். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணாவே உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து இங்கே அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த மேப் கொடுக்குறது. இப்போ இது வந்து கலர் ஆயிரும், நீங்கள் வேணால் ஒயிட் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது மெட்டீரியல் கலரு இல்லைனா மெட்டீரியல் மேப்பாக கொடுக்குறீங்க, அதாவது டெக்ஸ்சராக கொடுக்கும்போது நம்ம இங்கே தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பிட் மேப் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே தான் அப்ளை பண்ணணும். இல்லைனா நார்மலாக நீங்கள் இதோட பேஸ் வெயிட் மேப்பும் இதே வேணும்னா இதை கொடுத்துக்கலாம். ரஃப்னஸ் மேப்பு வந்து நீங்கள் இதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி பிட் மேப் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதையுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து மேப் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம், மேப் வந்து இது பண்ணிக்கிறோம். மற்றபடி மெட்டீரியல் கலர் நான் சொன்ன மாதிரி அந்த மெட்டீரியல் கலர் எல்லாமே இங்கே வந்து நம்ம கொடுத்து மாற்றிக்கலாம். இதோட டிரான்ஸ்பரன்சி மேப்பு, எமிஷன் மேப்பு, இது எல்லாமே நம்ம மாயில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கோட்டிங் பேராமீட்டர்ஸு, ஸோ இது எல்லாமே மாயில் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இது. இங்கே போய் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அசைன் மெட்டீரியல் டு செலெக்ஷன் இங்கே போயும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது என்னென்னா இந்த வியூஸை வந்து நிறையா கொசம் நிறையா மெட்டீரியல் கிரியேட் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து பர்டிகுலர் மெட்டீரியல் மட்டும்தான் வேணும். இப்போ வந்து இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய மெட்டீரியல் இருக்குது இது மாதிரி. அந்த அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவோம், புதுசாக மெட்டீரியல் கிளியர் பண்ணுவோம். இந்த எடிட்டர் ஃபுல்லாக இந்த வியூவர் ஃபுல்லாக நிறையா இருக்கும். ஸோ இந்த வியூவரை நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கும்போது எடிட்டில் போய் கிளியர் வியூ கொடுத்தீங்கன்னா மெட்டீரியல் இங்கே கிளியர் வியூவில் உள்ள மெட்டீரியல்லாம் டெலிட் ஆயிரும். பட் ஆனால் மெட்டீரியல் வந்து இந்த சாம்பிள்ஸ் சீன் மெட்டீரியல் வந்து இந்த இதில் தான் இருக்கும்.
ஸோ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட மேப்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் சப்போஸ் மெட்டீரியல் வந்து இந்த மெட்டீரியல் மரவணும் இந்த வியூவில் எடுக்கணும் அப்படின்னா எங்கே போய்ட்டு பிக்கர் இருக்குது, அதை போய் நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ணாவே அந்த மெட்டீரியல் வந்துடும். ஸோ இந்த மெட்டீரியல் வேணும், இந்த மெட்டீரியல் தூக்கி இது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக அசைன்மெண்ட்டு போயிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மெட்டீரியல் எடிட்டரை வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக மாயா யூஸர் வந்து இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதில் இன்னொரு மோட் இருக்குது. மோட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லேட் மெட்டீரியல் எடிட்டர்மாங்க. அடுத்து வந்து இன்னொரு மோடு காம்பேக்ட் மெட்டீரியல் எடிட்டர். இந்த காம்பேக்ட் மெட்டீரியல் எடிட்டரில் போய்ட்டு நீங்கள் அதே மாதிரி தான் காம்பேக்டாக என்னென்ன மெட்டீரியல் வந்து இருக்கோ அது எல்லாமே சூஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் இதோட பேஸ் கலர் இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஸ்லேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த மெத்தட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி யூவி எடிட்டரை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.